சண்டே ஞாயிற்றுக்கிழமை மாலை அப்படி ஒரு அவுட்டிங் போகலான்ட்டு காரில் அப்படி கிளம்பினோம் டிரைவரை வச்சுட்டு. அப்படி பாருங்கள், அந்த வளையலாம் அவ்வளோ கண்ணாடி வளையல் அழகாக இருக்குல்ல. ஸோ பெண்கள் கண்ணாடி வளையலை கைக்கு அணிவது சிறப்பு என்று தெரிகிறது. நல்லா இருக்குது இந்த வளையல். அப்படி போட்டுன்னு அப்படி குலுக்கி பார்த்தா அது ஒரு ஜம்மன் இருக்குது. காரில் செல்கிறோம். அதாவது ரிலேட்டிவ் சொந்தக்காரங்க வீட்டுக்கு பெரியவங்க இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்காக காரில் பயணம். நான் எனது கணவர் இருவரும். நான் கார் ஓட்டுவேன்னாலும் டிரைவரை வச்சுட்டு தான் போனோம். டிரைவர் தான், ஏன்னா ஈவினிங் டைமாக கிளம்புறதுனால திரும்பி வரும்போது இருட்டாகிடும். அந்த இருட்டில் ஓட்டுறது எனக்கு கொஞ்சம் முடியாது, கஷ்டம். அது கிளார் அடிச்சுட்டு இதாக இருக்கும். நல்ல காரில் அப்படி ஜம்முன்னு எங்கே போகிறோன்னாக்க கொரட்டூரில் எங்கள் உறவினரை பார்க்க, உறவினர் மீட், ரிலேட்டிவ்ஸ் மீட். சந்தோஷமாக பெரியவர்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டோம். 60வது கல்யாணம் முடிஞ்ச உடனே அவர்களால் வர முடியல, வயசானவர் என்பதனால நேராக போய் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டோம். 90 வயது எங்களுக்கு ஆசீர்வதித்தார்கள். அருமையான பரிசுகளும் கொடுத்து அனுப்பினார்கள். நன்றாக அங்கே உபசரித்தார்கள். திரும்ப அதே காரில் திரும்பிட்டோம். எங்கே போகிறோன்னாக்க கோயில், அதாவது அண்ணா நகரில் கோயில். என்ன கோயில்னாக்கா சந்திரமௌலீஸ்வரர்ன்ட்டு சிவன் கோயில், சிவன் அம்பாள். அந்த கோயிலில் போய் சிவனையும் அம்பாளையும் பார்த்துட்டு அப்படி கோயிலெல்லாம் ரசிச்சுட்டு திரும்பி வரும்போது ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு திரும்பி வந்தோம். அருமையான ஒரு கோயில் இது. இங்கெல்லாம் திருக்கடையூர் மாதிரி 60வது கல்யாணம் 80வது கல்யாணம்லாம் இந்த கோயிலில் பண்ணுவாங்களாம். நல்ல சிவன், நல்ல பெரிய சிவனாக இருந்தால், அம்மன் இருந்தாங்க. நல்ல தரிசனம். அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் நாங்கள் பார்த்து கொண்டு, பிறகு ஒரு பர்த்டே பார்ட்டி. இந்த குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி. அந்த பர்த்டேக்காக அங்கே போயிருந்தோம். அங்கே குழந்தைகள்லாம் ஸ்டேஜில் ஏற வச்சு அதுங்களுக்கெல்லாம் விளையாட்டு காட்டியிருந்தாங்க. எங்களுடைய நண்பர்கள் அவர்களுடன் ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலின்னு ஃபோட்டோ ஷூட் எடுத்துனோம். பள்ளியில் கூட பணிபுரிபவர் அப்புறம் லிஃப்டில் இறங்கி வரோம். சாப்பாடு, பர்த்டே பார்ட்டிக்கு உரிய சாப்பாடு அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் பர்த்டே பார்ட்டியை பார்த்து கொண்டாடிட்டுருக்கோம். இன்னும் சில நேரத்தில் சோறு அதாவது சாப்பாடு ரெடியாகிவிடும். சாப்பிட்டு விட்டு திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த ஞாயிறு மாலை பொழுது அருமையாக கழிந்தது. அதாவது நம்மளோட உறவினர்கள், நம் நட்பு, இதெல்லாம் பார்க்குறது ஒரு நமக்கு மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி. எல்லாரையும் பார்த்துட்டு சந்தோஷமாக அங்கெல்லாம் எல்லாரோடையும் பேசி இருந்துட்டு, அந்த பர்த்டே பார்ட்டியில் அந்த குட்டி பையனுக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த குட்டி பையன் காரை ஓட்டாமல் அழுதுண்டு அழகாக பேட்ரி கார். குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே கார், ஆனால் அதுக்கு அழுக தான், காரில் உட்கார அதுக்கு தெரியல. சந்தோஷமாக மற்ற குழந்தைகள்லாம் விளையாடின்னு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆனந்தமாக இருந்தது, நல்லா இருந்தது. ஒரு உறவு, ஒரு நட்பு, ஒரு பார்ட்டி, ஒரு கோயில் அப்படின்னு நம்ம என்கேஜ் பண்ணிட்டு நம்ம எந்த கஷ்டத்தையும் மனசில் வச்சுக்காம இது மாதிரியான விழாக்களை அட்டன் பண்ணிட்டு அங்கே அந்த குழந்தைகளை கொஞ்சிட்டு நம்ம வர்றது சிறப்பு. அதெல்லாம்
அனுபவித்தோம் அந்த ஞாயிறு அன்று. மே ஞாயிறா, மே மந்த்தா ஏப்ரல் மந்த்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல பலூன்லாம் வச்சு குழந்தைகள்லாம் விளையாடுறது ஜாலியாக. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மக்கள் சக்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் வரும்.